ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ராஜா. மை துதிக்கிறோம் ராஜா. நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே, இந்த கிருபை புது வாழ்வு ஊழியத்தை ராஜா ஆரம்பித்து இந்த கடந்த 32 வருஷமும் எங்களை தாங்கி இந்த ஊழியத்தின் பாதைகளில் எத்தனையோ கர்த்தாவே மேடுகளும் பள்ளங்களும் கர்த்தாவே முட்களும் இருந்து நிறைய காலங்கள்லையும் அப்பா நீர் பாதுகாத்து இந்த ஊழியத்தையும் இந்த திருச்சபையும் ராஜா மட்டுமாக வழி நடத்தி நீங்கள் பாதுகாத்து நீங்கள் ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி வந்திருக்கீங்க. கொடான கொடி நன்றி ராஜா. 32வது வருஷத்திலே ராஜா இன்னும் பெரிய அற்புதங்கள் அதிசயங்களும் இந்த ஊழியங்களை நீர் செய்யும்படியாக இது மூலியமாக அநேக பேர் மனம் மாறவும் ரட்சிப்புக்குள்ள வரவும் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இது ராஜா இந்த நாளில் பேசக்கூடியதான வார்த்தைகள் நான் நல்ல என் தேவன் நீர் வெளிப்பட்டு அப்பா பேச கிருபை செய்யுங்க. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது கேட்குற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறதான தலைப்பு சபையும் விசுவாசியும், சர்ச் அண்ட் பிலீவர்ஸ். எடுத்து வாசிங்க எபேசியர் 2வது அதிகாரம் 19 இருந்து 22வது வசனம். Ephesians chapter 2 verse 19 to 22. முதல் ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கலாம். முதல் 19. ஆகையால் நீங்கள் இங்கே அந்நியரும் பரதேசிகளாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாய் இருந்து. சரி, தேவனுடைய வீடு சபை என்ன அப்படின்னு பார்த்தா தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்கெல்லாம் யாரு? அந்நியரும் பரதேசியரும் கிடையாது. யாரு உங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்க? யாரு? அது யாரோ ஒரு சிஸ்டர் உட்காந்துருந்தாங்க, யாரோ ஒரு பிரதர் உட்காந்துருந்தாங்க, யாரோ அவங்க சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க, எனக்கு தெரியல, யாரோ வந்தாங்க. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அவங்கள்ட்ட என்ன சொல்ல, யாரோ உட்காந்துருந்தாங்க. அந்நியரும் பரதேசியரும் கிடையாது. அப்படின்னா சபைக்குள்ள இருக்கிற நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க வேற யாரும் கிடையாது, உங்களுடைய சகோதர சகோதரிகள். அப்ப சபைக்குள்ள இருக்கிற நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்நியர் போல, அவங்க யாருன்னு தெரியாத மாதிரி நம்ம என்ன செய்யறோம், அவங்கள பார்த்தா மூஞ்சி திருப்பிட்டு போறது, இல்ல நம்ம எங்க ரோட்ல பார்த்தா கூட இவங்க யாருன்னே தெரியாத மாதிரி பண்றது கிடையாது. இப்போ உங்க சபையில நீங்க இருக்கிறீங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களா மட்டும் இல்ல, தூரம், அது பக்கத்துல மட்டும் இல்ல, கொஞ்சம் தூரம் தான் சபைக்கு வர எல்லாருமே அந்நியர்கள் கிடையாது. வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாமா இருக்கிறீர்கள். எங்க கட்டப்பட்டிருக்கீங்க? அப்போஸ்தலர்களும் அப்புறம் தீர்க்கதரிசி. யார் அப்போஸ்தலரும் யார் தீர்க்கதரிசியுமா இருக்கா சபைக்கு? ஊழியக்காரர். அப்போஸ்தலர்னா யார்? அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. அவருடைய ஊழியத்தை, அவரோட வார்த்தைகளை எடுத்து சொன்னாங்க. ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. ஜனங்களுக்கு தேவையான காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் அவங்க மூலியமா செஞ்சாரு. அடுத்து தீர்க்கதரிசி யாரு? உங்களுக்கு வரக்கூடியதை எச்சரித்து சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஊழியக்காரர் நம்மளுக்கு வரக்கூடிய காரியத்தை நம்மளுக்கு எச்சரிக்கை சொல்ல, வார்த்தையை வச்சுதான் சொல்லணும். இந்த வார்த்தையை வச்சுதான் பண்ணணும். ஆண்டவர் மூலியமாக வெளிப்பட்ட காரியங்களை தீர்க்க தரிசனமா சொல்றவங்க அப்படியே நம்மளுடைய ஊழியக்காரர் மூலியமாக கட்டப்பட்ட இந்த சபை எங்க கட்டப்பட்டிருக்கு? வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள். எது அஸ்திபாரம்? எது சீஃப் கார்னர் ஸ்டோன்? இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல்லா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம சபைக்குள்ள வரோம் அப்படின்னா இது அந்நியராக பரதேசியாக ஏதோ நான் கடமைக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன், சபைக்கு வாரந்தோறும் நான் போகணும் அப்படின்னு கடமையா வராதபடிக்கு இது என்னுடைய சபை, நான் என்னுடைய சபைக்கு போறேன். யாரெல்லாம் அப்படி நினைச்சு சந்தோஷமா கேள்வி. இப்போ நீங்க கல்யாணம் ஆகிட்டு நீங்க போயிட்டீங்க, திரும்ப உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க, அல்லது நீங்க திரும்ப ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க. அப்ப எப்படி சந்தோஷமா போறீங்க? நான் என் தெரிஞ்ச வீட்டுக்கு போறேன், ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன். ஆனா அந்த சந்தோஷம் சபைக்கு வரும்போது கிடையாது. அப்ப சபை அப்படின்னும் போது இன்னும் அந்நிய சபை, ஏதோ ஒரு சபை யாரோ நடத்துறாங்க, நான் சும்மா போயிட்டு வரேன் ஆராதிக்கிறேன் கிடையாது. அந்நியரும் பரதேசியமா இருக்காதீங்க. சபை அப்போஸ்தலர்னாலையும் தீர்க்கதரிசினாலையும் மூலைக்கல் மேல கட்டப்பட்ட ஒரு சபை. அடுத்து எடுத்து வாசிங்க. மூலைக்கல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மத்தேயு 7:24. Matthew chapter 7 verse 24. மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம்.
Matthew chapter 7 verse 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அடுத்து எங்க உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்குது? திருச்சபை. திருச்சபையில உங்களுக்கு வார்த்தை கிடைக்குதா? ஒவ்வொரு நாளும் நீங்க வரும்போதும் அல்லது ஒவ்வொரு சண்டே வர்ஷிப் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ஊழியர் நடக்குதுன்னா ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கப்படுது. அப்போ ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற இந்த இடம் எப்படின்னா சபை. இது எங்க கட்டப்பட்டிருக்கு? எங்க கட்டப்பட்டிருக்கு? இது கண்மலை மேல கட்டப்பட்டிருக்கு. யார் கண்மலை? இயேசு கிறிஸ்து. நீங்க சபை எப்படி நினைக்கிறீங்க? ஒரு கல்லு, ஒரு மண்ணு, சிமெண்ட்டை வச்சு ஏதோ ஒரு கொத்தனார் கட்டிட்டாரு, நம்ம அங்கே வாடகைக்கு இருக்கோம் இல்லை சொந்தமாக அந்த இடத்துல இருக்கோம் அல்லது லீஸ்க்கு இருக்கிறோம், ஏதோ நம்ம போயிட்டு வரோன்னு இருக்குது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? சபை கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கு, அது அசைக்கப்படாது. இப்போ நோவோட பேரை அந்த காலத்தில் ஆண்டவர் சொல்லிட்ட 40 நாள் மழை பெய்ய போது நீ என்ன செய், 2 ஜோடியா ஒரு அதாவது மெயில் அண்ட் ஃபீமேலா நீ ஒரு அனிமல்ஸையா கூப்பிட்டுட்டு அந்த பேலைக்குள்ள போயிட்டு நீ உன்னுடைய குடும்பமும் சொல்லிட்டாரு. மற்றவங்களாம் என்னன்னா அந்த இடத்துல அந்த கப்பல் எப்படி இருந்துச்சு? சின்ன கப்பலா? பேப்பர்ல செய்யப்பட்ட கப்பலா? அது ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதுலயே ஒரு எது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மரமோ அதுல கட்டப்பட்ட ஒரு பேலை. அதுல இருந்து எல்லாரும் எப்படி இருந்தாங்க? பாதுகாப்பா இருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய திருச்சபை. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? பாதுகாப்பு கொடுக்குறாரு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? சபை இல்லாதபடிக்கு ஒண்ணு சபையவே நம்ம இதா பேசுறோம், புறம்பா பேசுறோம். சபைக்கு போனா அந்த ஊழியக்காரர் அதை பேசுறாரு, இதை பேச, இந்த விசுவாசி அதை சொல்லுச்சு, அதெல்லாம் கிடையாது. சபை கண்மலையான இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்டது. நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க நம்ம இருக்கும் போதுதான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு. மத்தேயு 16:18. மத்தேயு 16:18. Matthew chapter 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ வேதுவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த சபையை எங்க கட்டுறாரா? இந்த கல்லின் மேல. அது இங்கிலீஷ்ல வந்து ராக் இருக்கு. ராக்னா கண்மலை. திரும்ப கண்மலைக்கே வந்துச்சு. இது கட்டும் போது பாதாளத்துடைய வாசல் இதை மேற்கொள்ள முடியாது. அப்போ நோய்கள், நொடிகள், ஏதோ ஒரு பாவங்கள், இந்த சாபங்கள் இல்ல சொல்லப்படக்கூடியது வித்தியாசமான நோய்கள், சாத்தானுடைய பல கிரியைகள் எதுவுமே உங்களை அணுகாது. எப்போ நீங்க திருச்சபையில இருக்கும்போது. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்ற? பேலையை கெட்டு அந்த பேலையில மிருகங்களை ஏற்றிக்கோ, உன் குடும்பத்தை ஏற்றிக்கோ, ஏன்னா நீ பாதுகாப்பா இருக்க முடியும். அது போலதான் திருச்சபை. நீங்க பாதுகாப்பா இருக்கணுமா, நீங்க சுகமா இருக்கணுமா, வெள்ளனா இருக்கணுமா, சபையில இருங்க. அப்பதான் சொல்லப்படுகிற நோய்கள் உங்களை அணுகாது. இல்ல பலவீனங்கள், பாவங்கள், சாபங்கள் எதுவுமே உங்களை அணுகப்போ நீங்க சபையில இருக்கும் போது மட்டும்தான். இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே மேற்கொள்ளும். என்னென்ன எல்லாம் வரும்? சாத்தான் கொடுக்கக்கூடிய காரியங்கள், நோய்கள், நொடிகள், பாவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சபைக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் உங்ககிட்ட வராது. ஏதோ நான் சபைக்கு போறேன் கடமைக்கு நீங்க வந்தீங்கனாலும் உங்களுக்கு இதெல்லாமே இருக்கும். ஆனா எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலன் தராரா? ஏன் பலன் தராரு? நீங்க சபைக்கு போறீங்க, நீங்க கர்த்தரை தேடுறீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுதுனாலும் நீங்க சரிங்க சபைக்கு போய் நீங்க ஆண்டவர் தேடுறதுனால தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு. அப்போ நீங்க சபைக்குள்ள இருக்கும் போது பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள முடியாது. வாசிங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். 1 Corinthians chapter 1 verse 10. சபைக்குள்ள நம்மலாம் எப்படி இருக்கணும், சபை என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் பார்த்தோம். அது தூணும் ஆதாரமா இருக்கு, அது கண்மலை மேல கெட்டப்பட்டிருக்கு, எல்லாம் பார்த்தோம். இனி நம்ம சபையில நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசிகளா இருக்க நீங்க சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பெருங்கி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அடுத்து என்னன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்றாரு. சபைக்குள்ள இருக்கிற நீங்க ஒரே மனதோட, அதாவது ஏக சிந்தையா இருக்கணும்.
யுனைடெட். என்ன சொல்ல, ஒரு மனமா சபையில ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க சொல்றாங்க, ஊழியத்துக்காகனா ஊழியத்துக்காக பாரப்பட்டு எல்லாம் ஒரே மனத்தை ஜெபி. ஒருத்தவங்க சொல்லுவாங்க என் சபைக்கு சொந்த இடம் வேணும் ஆண்டவரே, இன்னொருத்தவங்க சொல்ல சபைக்கு சொந்த இடம் வேண்டாம் ஏசப்பா, அவ்வளோ காசு எங்க கிட்ட வாங்க, வாடகைக்கு நல்ல இடமா கொடுங்க. எங்க போச்சு ஒரு மனம்? சபைக்குள்ள ஒரு மனம் இருக்கா? கிடையாது. சபையுடைய எழுப்புதலுக்காக ஒருத்தவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், சபை எழுப்புதல் அடையணும் ஆண்டவரே, என் சபை உயரணும், அங்க இன்னும் அநேக தேசத்துக்கு பெருகணும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போவேண்ணா ஏசப்பா, இங்க இருக்கிற இடம் நல்லா இருந்தா போதும். அப்ப எங்க போச்சு ஒரு மனம்? சபை கட்டப்படணும் அப்படின்னா ஒரு மனம் வேணும். சபை எழுப்பப்படணும் அப்படின்னா ஒரு மனம் வேணும். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு மனம் தான் ஒரு பலம். அப்போ யூனிட்டி இருக்கும் போது தான் நம்மளுடைய சபை வளரும், சபையில் இருக்க நீங்களும் வளருவீங்க, சபைக்குள்ள ஒரு ஆசீர்வாதமும் எழுப்புதலையும் உங்களால காண முடியும். சபைக்குள்ள ஒரு மனம் இல்லாதபடி ஏனோதான ஒரு கடமைக்கு சபை அவரை தேடுறதுக்கான ஒரு இடம், அவரை தொழுது கொள்ளுறதான ஒரு இடம், அவரை ஆராதிக்கிறதுக்காக நம்ம கூடுகிற ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு மனத்தோட இருக்கணும். இங்க எப்படின்னா ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் ஒரு மனம் இல்லாதது, இந்த விசுவாசிக்கும் அந்த விசுவாசிக்கும் ஒரு மனம். அப்ப எப்படி சபை கெட்டப்படும்? இது ஒரு சின்ன ஒரு காரியம் கிடையாது. இது 31 வருஷம் கத்தர் நடத்தி 32வது வருஷத்துல நம்ம கால எடுத்து வச்சிருக்கிறோம்னா இது சாதாரண காரியம் அல்ல. அநேக ஊழியக்காரர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களால முடியாம அந்த 10 வருஷத்துல இல்ல 2 வருஷம் 3 வருஷத்துல இல்ல கொரோனா டைம்ல கூட அவங்களால நடத்த முடியாம க்ளோஸ் பண்ணியிருக்க சபைகளும் இருக்கு. நிறைய சபைகள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா கத்தர் எவ்வளோ அவருடைய கிருபையினால சபையை கத்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு யூனிட்டி கத்தர் நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க 1 கொரிந்தியர் 12:4-5 1 கொரிந்தியர் 12 மற்றும் 5 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான gift இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கலாம். ஆனா நம்ம தேடுற ஆண்டவர் ஒருத்தர் தான். அப்ப நம்மளோட யூனிட்டி எப்படி இருக்கணும்? ஒருத்தர் மேல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் யூனிட்டி. சபைக்குள்ள நீங்க வெளியே போயிட்டு உங்க குடும்பத்துல யூனிட்டி இருக்கா இல்லையா அது எனக்கு தெரியாது. ஆனா சபைக்குள்ள யூனிட்டி இருக்கணும். யூனிட்டி இருக்கும் போது சபை எழுப்புதலும் கட்டுவார். இப்போ நீங்க சொல்லலாம், எனக்கு அந்த லாங்குவேஜ் புரியல, இல்லை எனக்கு அந்த சகோதரி பேசுறது எனக்கு புரியல, இல்லை ஊழியக்காரர் என்ன பேச புரியாது கூட சொல்றவங்க இருக்கீங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன இருக்கணும்? ஒரு மனத்தோட இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் இருக்கலாம். இல்லை ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, நல்லா கீபோர்டு வாசிப்பாங்க, ஒருத்தவங்க நல்லா பாடுவாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா இது போட கை தட்டுவாங்க. இப்போ 3 பேர் என்ன செய்யணும், சேர்ந்து பண்ணாதான் ஒரு பாட்டை கேட்க நல்லா இருக்கும். அதுதான் யூனிட்டி. இப்போ எனக்கு பாட வராது, இப்போ சின்ன பிள்ளை கீபோர்டு வாசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சகோதரி பாட்டு பாடுறாங்க. இப்போ நான் இங்கக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கணும். இல்லை நான் கை தட்டுறது ஒரு பக்கம் போது, நான் கீபோர்டு வாசி ஒரு பக்கம் போனால் அந்த இடத்துல யூனிட்டி இல்லை. அது போல தான் ஒரு சபையும். சபைக்குள்ள யூனிட்டி எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு வேற எந்த டேலண்ட் வேணா இருக்கட்டும், உங்களுக்கு எது தெரியுதோ தெரியாம என்ன வேணா இருக்கட்டும், ஆனா சபைக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். இனியாவது ஒரு மனத்தை பார்க்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க 1 கொரிந்தியர் அதே 12வது அதிகாரத்துல 25 மற்றும் 26வது வசனம். 25-26 சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருந்தபடி தேவன் கணத்தில் குறைவுள்ளவதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். இது ஆண்டவர் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு சொல்லிட்டார். சபை அப்படின்றது இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாம் என்ன இருக்கோம், நம்மளாம் அவருடைய அவயங்களா இருக்கும். ஒவ்வொரு மெம்பர்ஸுமே என்ன செய்யறோம், அவங்களுடைய அவயமா இருக்கும். இப்போ உங்களுடைய உடம்புல, அதாவது உங்களுடைய சரீரத்துல இப்ப தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, தலையை கழட்டி அப்படியே செப்பரேட்டா வச்சுருவீங்களா? அது ஏதோ பண்ணிட்டு போகுது, நான் பெசாட்டுக்கு என் உடம்ப பார்த்துட்டு வேலை செய்யறேன்னு இருப்பீங்களா? சரி, கை வலிக்குது, கை அது பெசாட்டு வலிச்சுட்டே இருக்கட்டும், நான் மற்ற வேலையை பார்க்குறேன், லெஃப்ட் கை இருக்குன்னு பார்ப்பீங்களா? உங்களால் கண்டிப்பா முடியாது. அது போலதான் சபை. சபைக்குள்ள ஒரு சகோதரர் இல்ல ஒரு சகோதரி
ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க கவலையா பாரமா இருக்கிறாங்கன்னா அது உங்களை மட்டும் தாக்காது, மற்ற விசுவாசிகளையும் தாக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், சபைக்குள்ள வரும்போது அதாவது வலி வேதனை உங்க பிரச்சனை மட்டும் இல்லை, நீங்க செய்யற பாவம் மற்றவங்களையும் தாக்கும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக மாறணும். சபைக்குள்ள இருக்கிற நீங்க, அவயமா இருக்கிற நீங்க சரியா மாறும்போதுதான் அது ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க பாசிட்டிவா இருக்கும்போது மற்றவங்களும் பாசிட்டிவ் ஆவாங்க. நீங்க நெகட்டிவா இந்த இடத்துல வந்து தூங்கும் போது என்ன செய்வாங்க, பக்கத்துல இருக்கவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்ய, விழுத்திருந்து ஜெபிக்கணும், அவங்களும் விழுத்திருந்து ஜெபிப்பாங்க. இதுதான் ஒரு சின்ன கான்செப்ட், அதுதான் அதோடைய கான்செப்டே. நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். அடுத்து வாசிங்க, ஹாகாய் 1ஆம் அதிகாரம் 4லேருந்து 9வது வசனம். ஒரு வசனமா வாசிங்க. ஹாகாய் 1ஆம் அதிகாரம் 4லேருந்து 9வது வசனம். பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்போதும் சேனையில் ஒரு வசனமா வாசிங்க. மச்சி வீடுகளை நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய சபை பாழாய் போதே. பாத்தீங்களா, அதுக்கு சபை இடிஞ்சிருக்கு, தூக்கிட்டு நில்லுங்கலாம் சொல்லல. அதுக்கு நீங்க நல்ல வீட்டுல இருக்கீங்களேன்ட்டு நான் சபிக்கல, அது வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க நல்ல மச்சை வீட்டுல இருக்கிறீங்க, இந்த வீடு பாழா இருக்கிற காலம் இதா. வாசிங்க திரும்ப வசனத்தை. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அப்போ நீங்க நல்லா இருங்க, ஆண்டவர் சொல்றாரு நீங்க நல்லா இருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு சரி. ஆனால் உங்க சபையும் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு எப்படி வீடு சுத்தமா இருக்கணும், அப்ப ஆண்டோட வீடு அப்படிதானே வைக்கணும். ஆண்டோட வீடை பாலா போடலாமா, இதுதான் அந்த வசனம் சொல்லுது. நீங்க நல்ல வீட்டுல இருக்கீங்க, சபையை நீங்க இதா பண்ணீங்க கிடையாது. இதுதான் சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து வாசிங்க. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அதுதான் நான் சொன்னேன். இப்ப கூட யோசிச்சு பாருங்க. சபையை நான் எப்படி நடத்துறேன், என் வீடை நான் எப்படி நடத்துறேன், கரெக்டா நடத்துறேன், நான் யோசிச்சு பாருங்க. வாசிங்க. நீங்கள் தெருளாய் விதைத்ததும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்க நினைப்பீங்க எனக்கு 20,000, 40,000, 50,000, 1,00,000 சம்பளம் வருது, ஆனா என் கைக்கு ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது, எல்லாமே கழனுக்கு போதே, எல்லாமே நான் குடிச்சிட்டு வெறும் ஆளா நிக்கிறேன். ஏன் நிக்கிறீங்க, சபையை நீங்க கெட்டாதனாலதான். இது சாபம் இல்லை, இது ஒரு வார்னிங். இது சாபம் இல்லை, இது ஒரு வார்னிங், எச்சரிக்கை. சபையை கெட்டணும், இனியாவது கேட்டேன். இத்தனை வருஷம் கெட்டல. இப்ப யாருமே இங்க இருக்கிறவங்க நேத்து தான் வந்து முந்தா நேத்து வந்த சர்ச்சுக்கு வந்தவங்க கிடையாது. எல்லாம் இத்தனை வருஷமா நம்ம வந்தவங்க இருக்கிறோம். சபையை கட்டியிருக்கோமா, சபையை கட்டி நிப்பாட்டி இருக்கோமா, இதுதான் என்னுடைய கேள்வி. நான் அவ்வளவு செய்யறேன், இவ்வளவு செய்யறேன், நான் அவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், ஏன் எனக்கு திரும்ப வரல அப்படின்னா நீங்க சபையை கெட்டல, சபையோட எழுப்புதலுக்கு அது பாடுபடல. எத்தனை சபைக்காக டெய்லி ஜெபம் பண்ணேன், என்னோட சபைக்கு நான் டெய்லி ஜெபம் பண்ணேன், ஆத்துமாக்களை ஜெபம் பண்ணேன், என் சபைக்கு ஒரு எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணேன், வளர்ச்சிக்கு ஜெபம் பண்ணேன். மற்றவங்க என்ன பண்ணீங்க? எனக்கு ஜெபம் பண்ண டைம் இல்லை, நான் எங்கப்பா என் சபைக்காக ஜெபம் பண்ணேன், அப்படிதானே? வாசிங்க. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலிய சம்பாதிக்கிறவன் 10 பையிலே போடுகிறான், அதை சம்பாதிக்கிறான். நீங்க சபைய பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா ஓட்ட பாக்கெட்ல நீங்க காசு போட்ட மாதிரிதான். ஓட்ட பாக்கெட்ல போட்டா என்ன செய்யும், திரும்ப திரும்ப நீங்க போட கீழே விழுந்துட்டே தான் இருக்கும். நீங்க திரும்ப எடுத்து போடுவீங்க, திரும்ப கீழே உள்ள ஒரு நாள் இல்லாமே அது மாதிரி. அதனாலதான் உங்களால என்ன செய்ய முடியல, இவ்வளவு சம்பாரிச்சும் அதுக்கான பலன் இல்லை. மாசம் ஃபுல்லு நீங்க பாடுபடுறீங்க, மாசம் ஃபுல்லு கஷ்டப்படுறீங்க, அது கிடைக்கிற அந்த கொஞ்சம் சம்பளம் ஒரு சந்தோஷம் இல்லை. காரணம் சபை கெட்டல. நீங்க சபை கெட்டிருந்தீங்கன்னா வாங்குற 500 ரூபாய் வாங்கினீங்க, 5000 ரூபாய் வாங்கினீங்கனாலும் ஒரு சந்தோஷம், ஒரு கண்டென்ட், செல்ஃப் கண்டென்ட். எஸ், எனக்கு நல்லா இருக்கு, இது போதும், எனக்கு இது திருப்தியா இருக்கு. யாருக்கெல்லாம் அப்படி திருப்தியா இருக்கோ நீங்க நினைச்சுக்கோங்க, நான் சபைக்காக ஏதோ செஞ்சிருக்கேன், தெரிஞ்சோ தெரியாம ஏதோ சபைக்கு நல்லது பண்ணிட்டேன், சபையை கெட்டுட்டேன், சபை எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், பாடுபட்டிருக்கேன். வாசிங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க, சொல்லுங்க.
நீங்கள் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அடுத்த ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாருன்னா, மலை மேல ஏறுங்க, மரத்தை வெட்டி சபையை கட்டுங்க. அதுக்கு நீங்க எல்லாம் எங்கப்பா இருக்கு மலை, இந்த ஊர்ல எனக்கு தெரியல, நீங்க போய் மலையில போய் மரத்தை எடுத்துட்டு வர வேண்டாம், கஷ்டப்படுங்க சபைக்காக. எப்படி கஷ்டப்பட ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உபவாசம் பண்ணி சபைக்காக ஜெபிங்க. சபையோட ஊழியக்காரருக்காக ஜெபிங்க. ஏன்னா சபையோட ஊழியக்காரர் நடத்துறதுனால தான் இது சபை. ஊழியக்காரர் இல்லைன்னா இது சபை இல்லை. ஏதோ ஒரு சத்திரம் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஹால், கம்யூனிட்டி ஹால், இல்லை இது வேற என்னவோ வேணா இருந்திருக்கலாம். இந்த இடம் வந்துட்டு ஸ்டோர் ரூமா இருந்துச்சு, அப்புறம் ஏதோ ஒரு குப்பை மேடா வச்சுருந்தாங்க, ஏதோ பண்ணியிருந்தாங்க, அப்படியே இருந்திருக்கும்ல. ஆண்டவர் இந்த இடத்தை தெரிந்து கொண்டு ஊழியக்காரை எழுப்பி சபையை கட்டியிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். மலையில ஏறுங்க, மரத்தை வெட்டுங்க, சபையை கெட்டுங்க. ஜெபம் பண்ணுங்க சபைக்காக, சபைக்காக பாரப்படுங்க. அதுக்காக நான் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க அதை செய்யணும் இதை செய்யணும் கிடையாது. உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபம் சபையை தாங்கும். ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஊழியக்காரரை தாங்கும். தொடர்ந்து வாசிங்க. அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். இதை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தான் கர்த்தர் உங்க மேல நான் சொன்னது புரியுதான்னு தெரியல. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தான் பிரியமா இருப்பார். இல்லைன்னா கர்த்தர் உங்களை பிரியமா இருக்க மாட்டார். இப்போ நீங்க சொல்வீங்கல்ல, என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தாங்க, நான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறேன். எப்படி நீ வந்து நான் வரேன், அதே போல ஆண்டவர் நீ என் வீடு எப்படி பார்த்துக்கிற அதே போல நான் உங்க வீடை பார்ப்பேன். நீ என்ன எப்படி பார்க்குற அப்படிதான் நான் உன்னை பார்ப்பேன். நீங்க ஆண்டவருக்கு எப்படி மரியாதை கொடுக்குறீங்களோ அதுக்கான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். அவரோட வீட்டை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்களோ அது போலதான் கர்த்தர் உங்களே நடத்துவார். அப்பதான் ஆண்டவர் பிரியமா இருப்பார். வாசிங்க. அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போயிருக்கிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனையின் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்ப நீங்க யோசிச்ச கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் வந்திருக்கும். ஏன் எல்லாரும் சபையை விட்டு ஓடிட்டோம்னா எங்க சபையை விட்டு ஓடிட்டீங்கன்னா சபை முடிஞ்சோன்னா ஆள் காண மாட்டேங்கிறாங்க. ஆமே அப்படின்னு திரும்பத்துக்குள்ள ஒரு சகோதரி அங்க இருக்கும் மேல, வா வீட்டுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னா சரி. சபையோட காரியத்தை நீங்க பார்க்கல. சபைக்கு அடுத்து நான் என்ன செய்யணும், வாரம் என்ன ஊழியம் நடக்க போகுது, அதுக்கு நான் என்ன செய்யணும், நான் ஜெபம் பண்ணணுமா, நான் வேலை செய்யணுமா. வேலை செய்யணுமான்னு கேட்ட ஆள் யாருன்னு எனக்கே தெரியல. யாரும் கேட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியல. அது நீங்க பார்த்துக்கலாம். அப்பதான் கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லா நன்மைகளும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும்னா உங்க சபைக்காக ஜெபிங்க. அவ்வளவுதான். அடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46வது வசனம். Acts chapter 2 verse 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பப்பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இதயத்தோடு போஜனம் பண்ணி. அடுத்து என்ன, அனுதினமும் சபைக்கு வந்தாங்க. அனுதினமும் சபைக்கு வந்தாங்க. உங்களெல்லாம் டெய்லி நாங்கள் கூப்பிடுறோம் சபைக்கு. டெய்லி வாங்க, டெய்லி ஒரு 4 hour 5 hour சர்ச்சில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் சபைக்கு. எப்பயோ வாரத்துக்கு ஒரு நாள் தானே வரீங்க. யாரெல்லாம் டெய்லி சபைக்கு வரீங்க? யாரெல்லாம் சபைக்கு 5 நாளைக்கு ஒரு வாட்டி வரீங்க? 5 நாளைக்கு ஒரு வாட்டி வரது இல்லையா சர்ச்சுக்கு? சண்டே மட்டும்தான் வரும். அந்த வாரம் அந்த ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், அன்பா சமாதானம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணோம். அதான் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. 2 பேர் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஒருத்தர் ஒருமனப்பட்டு தேவாலயத்துல அனுதினமும் தரித்திருந்து. நீங்க சண்டே மட்டும் வந்தா போதும், இல்ல விசேஷத்தை ஊழியம் நடக்கிற அன்னைக்கு தான் நம்ம வரமாட்டோம். அன்னைக்கு தான் நம்மளுக்கு வேலை நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு அங்க போகணும் இங்க போகணும், ஊருக்கு போகணும், எக்ஸாம் இருக்கும், வேலை இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா சபை மட்டும் இல்லை. ஆண்டவர் மட்டும் உங்க லிஸ்ட்ல இருக்க மாட்டார். ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன், ஆண்டவரும் உங்க பேரை ஸ்ட்ரைக் பண்ணிடுவார். வாசிங்க. வீடுகள் தோறும் அப்பப்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும்
போஜனம் பண்ணி. எப்படி பண்ணாங்க? அடுத்து கபடி இல்லாம போஜனம். கபடி இல்லாம போஜனம் ஏதாவது கிடைக்குதா? கிடைக்குது. அனுதினமும் வார்த்தை கிடைக்குதா? அதை நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம எடுத்து ருசிச்சு சமாதானத்தோட சந்தோஷத்தோட நம்ம பகிர்ந்து கொள்ளணும். அடுத்து வாசிங்க எபேசியர் 5வது அதிகாரம் 23வது வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்திற்கு ரட்சகராய் இருக்கிறார். அதெல்லாம் வேண்டாம். சபைக்கு யார் தலையா இருக்கா? சபைக்கு தலையா இருக்கிறது இயேசு கிறிஸ்து. சபைக்கு தலை நீங்க இல்ல, சபைக்கு தலை நான் இல்ல. சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நீங்க என்ன செய்றீங்க? மரியாதை தரீங்க. இயேசு கிறிஸ்து தலை ஒரு ஹெட் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு நம்மளோட இன்ஸ்டிடியூஷனோ இல்லை வேலைக்கு போகிற இடமோ இல்லை நீங்கள் செய்கிற ஸ்கூலுக்கு போகிற இடமோ வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்கிறோம்? டீச்சர்ஸை பொறுத்து எனக்கு இந்த டீச்சர் பிடிச்சா இந்த சப்ஜெக்ட் நான் படிப்பேன், இந்த வேலை செய்கிற இடம் எனக்கு பிடிச்சா நல்லா வேலை செய்வேன். அது போல தான் ஏசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிற உங்களுக்கு ஏசப்பா பிடிச்சிச்சின்னா நீங்கள் சபையை ஒழுங்காக பார்த்துக்குவீங்க. ஏசு கிறிஸ்துவை பிடிக்கலன்னா சபையை ஒழுங்காக பார்க்கலாம். அப்போ இத்தனை நாளும் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ஏசப்பா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படியா? பிடிச்சிருக்கா? அப்போ கர்த்தருக்கும் சபைக்கும் நீங்கள் நல்லது செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து வாசிங்க 5வது அதிகாரத்திலேயே 29வது மற்றும் 30வது வசனம். தன் சொந்த மாமிசத்தை பதைத்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் போதும். நம்ம என்னவா இருக்கோம்? அவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கும். நம்ம we are the members of his body. அப்போ மெம்பரா இருக்கும்போது அதுல முதல் 29வது வசனம் ஸ்டார்டிங்ல வாசிங்க. ஒருத்தரும் தான் சொந்த மாமிசத்தை பதைத்தவன் ஒருவனும் இல்லை. சொந்த மாமிசம்னா உங்களுடைய செல்ஃப் உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கா? உங்களுடைய சரீரம் உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கா? எனக்கு தெரியல, இந்த கால் ரொம்ப நாளா வலி, இந்த கால் எனக்கு பிடிக்காது, நான் வெட்டி எடுத்துடவா? யாராவது எடுத்துருக்கீங்களா? முடியாது. அல்லது நம்மளுக்கு சாதாரண முடி கொட்டினாலே நம்மளுக்கு அவ்வளோ கவலை இருக்கும், ஐயோ முடி கொட்டுது. அது போல சபையில் ஒவ்வொரு அவயங்களா இருக்கிற நீங்க சபையை விட்டு போகும்போது, சபைக்கு துரோகம் பண்ணும்போது, சபைக்கு விரோதமாக நீங்க பேசும்போதும் செயல்படும் போதும் ஆண்டவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஒரு மனம் இல்லாம சபையில உட்காந்துக்கிட்டு வார்த்தை கேட்காம தூங்கும் போதும், நீங்க விளையாடும் போதும், நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கும் போதும் அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? உங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்களை பிடிக்காம நீங்க மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது, ஐயோ ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை பிடிக்காம உட்காந்துட்டு இருக்கே, அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஆண்டவரை வருத்தம் பண்ணலாமா? அப்ப சபைக்குள்ள இருக்கிற நம்ம ஒரு மனமாக செயல்படணும். அவருடைய சரீரத்தின் அவயங்களாக நம்ம இருக்கிறோம். அடுத்து நம்ம சபைக்குள்ள வரல அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கொலோசியன்ஸ் chapter 2 verse 19. கொலோசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். தமிழ்ல 18 நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல 19, தமிழ்ல 18. கொலோசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அடுத்து என்ன? நீங்க சபைக்கு வரல அப்படின்னா, சபை நான் சொல்றேன், சபை ஆண்டோட இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார், சபைக்கு ஆண்டோட தலையா இருக்கிறார். அப்ப நம்மளாம் ஒவ்வொரு அவயங்களா இருக்கோம். இப்போ சபையில ஒரு அவயம் கலந்து போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? சபை என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து என்ன ஆவார்? என்ன ஆகுது? தலை மட்டும்தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. தலை மட்டும்தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்ப எப்படி சபை வளர முடியும்? அப்படிதான் இத்தனை நாள் இத்தனை காலமும் என்னாச்சு? சபையோட எழுப்புதல் அடையாம சபை பாரப்பட நீங்க அப்படிதான் அக்கா கலந்து போயிடுவீங்க.
சபைக்குள்ள வரலன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. சபை வளர்ந்தா உங்களுக்கு வளர்ச்சி, சபை ஆசீர்வாதம் இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். சபை நல்லா வச்சிருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்க மேல என்ன செய்வார்? இரக்கமா இருப்பார், உங்களுக்கு மேல கிருபையா வைப்பார், உங்களை மகிமைப்படுத்துவார். ஒவ்வொரு அவயமா இருக்கிற நம்ம தான் என்ன சொல்லணும்? சபையை எழுப்பணும், கட்டணும். சபையோடைய எழுப்புதல். இப்போ ஜாயிண்ட் இல்லை அப்படின்னா நம்மளால நிற்க முடியாது. அப்போ ஜாயிண்டாக இருக்கிற நம்ம யாரோ ஒருத்தர் ஜாயிண்டாக தான் இருப்போம் கண்டிப்பாக. அப்போ ஜாயிண்டாக இருக்கிற நம்ம உறுதியாக நிற்கணும். அதில் கண்களாக இருக்கிறோம் அப்படின்னா கண்ணு நல்லா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சபையில் எப்படி இருக்கிறீங்க அப்போ தான் கண்ணு நல்லா தெரியும். இது ஒரு நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளாக அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு போகிறோம், உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. அடுத்து இப்போது சபையும் விசுவாசியும் பார்த்தோம். சபையும் போதகரும் சபை விசுவாசிகளும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம். Hebrews chapter 13 verse 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யபடி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அடுத்து உங்களுடைய லீடர் யார்? லீடரா இருக்கா சர்ச்சுக்கு? ஊழியக்காரர். ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ள நம்ம என்ன செய்யணுமோ அடங்கி இருக்கணுமா? வசனத்தை திரும்ப வாசிங்க தெளிவா. உங்களை நடத்துகிறவர் அதான் லீடர். உங்களை நடத்துறது யார் நடத்துவா? ஒரு லீடர். நம்மளுடைய லீடர் யாரு? போதகர். வாசிங்க. உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய ஆத்துமாக்கள் உங்களுடைய சோல். வாசிங்க. அதோடைய உத்தரவாதத்துக்காக நீங்க அழிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊழியக்காரர் தான் அந்த இடத்துல பொறுப்பா இருப்பார். உங்க ஆத்மா அழியாம இருக்கிறதுக்கு அவர் தான் ஒரு காரணம். அவங்க என்ன செய்யறாங்க? ஊழியக்காரர் இந்த சபையை எப்படி நடத்தணும்? சந்தோஷத்தோட. எப்படி சந்தோஷமா நடத்த முடியும்? ஒவ்வொரு அவயமும் பெலனா இருக்கும் போதுதான் ஊழியக்காரருக்கு சந்தோஷம். ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நல்லா இருக்காங்களா, சுகமா இருக்காங்களா, அவங்க வேலைக்கு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்தாங்களா, அவங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறாங்களா, ஆண்டவர் பிரியமா நடக்கிறாங்களா, சபையை ஒழுங்கா பாக்குறாங்களா, ஊழியக்காரருக்கு சந்தோஷம். அவங்க சந்தோஷமா இருக்கிறபடி நீங்க இருக்கணும். அதுதான் ஊழியக்காரருக்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்கிறதான ஒரு காரணம். வாசிங்க காரியம். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. ஒருவேளை ஊழியக்காரரை நம்ம துக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். நம்ம செய்யற ஒரு காரியம் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எழுப்புதல் இல்லைன்னா ஊழியக்காரர் எங்கேயோ நீங்க துரோசி இது ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஊழியக்காரர் வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம்? பிரயோஜனம் இல்லை, அவர் வந்துட்டு ஹர்ட் பண்ணிடலாம். ஊழியக்காரர் என்ன செய்யக்கூடாது? தூக்கப்படுத்துவார். அதுக்கு யாரெல்லாம் என்ன செய்யணும்? விசுவாசிகள் எல்லாம் சபை எழுப்புதலுக்காக, சபை ஆசுவதுக்காக அவருடைய வார்த்தைகளை கேட்டு பிரயோஜனமாக இருக்கும் போது தான் சபைக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கிடைக்கும். சபை நல்லா இருந்தால் ஊழியக்காரருடைய காரியமும் அவங்களும் என்ன செய்வாங்க? சந்தோஷமா இந்த ஊழியத்தை நடத்துவாங்க. வாசிங்க அடுத்து. எரேமியா chapter 3 verse 14 to 16. எரேமியா 3வது அதிகாரம் 14 இருந்து 16வது வசனம் வரைக்கும். எரேமியா chapter 3 verse 14 to 16. எரேமியா 3வது அதிகாரம் 14 இருந்து 16வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, நீங்க சபையை தேடி வரல, ஆண்டவர் உங்களை தேர்ந்து கொண்டு இந்த சபையில உட்கார வச்சிருக்காரு. நீங்க எல்லாம் ஏதோ ஊர்ல பிறந்திருப்பீங்க, ஏதோ ஒரு இடங்கள்ல இருந்திருப்பீங்க. ஆனா ஏன் ஆண்டவர் கிருபை புது வாழ்வு ஜெபாய்க்கு சபை கூட்டிட்டு வந்திருக்கிறார்? நீங்க சபையை தேடி வரல, அவர் உங்களை அழைத்து உங்களை தெரிந்து கொண்டு சபையில கூட்டிட்டு வந்துருக்காரு.
ஏதோ போதையில் போற ஒரு இடத்துல ஏதோ ஒரு அந்நியரா நீங்க போயிட்டு இருக்கும்போது நீங்க அப்படியே உள்ள சபைக்கு வரக்கூடாது. ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சுக்கிறார்? அழைத்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். வாசிங்க. உங்களுக்கு என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன்களை கொடுப்பேன். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டாரு. ஏன்னா ஏற்கனவே நமக்கு மேய்ப்பர் இருக்கிறார். அது மேய்ப்பர் யாரு? நம்மளுடைய ஊழியக்காரர் நம்ம கொடுத்துருக்காருன்னா ஆண்டவர் தெரியும். இந்த விசுவாசிக்கு இப்படிப்பட்ட சத்தியம் வேணும். இந்த சத்தியம் இந்த சபையில இருக்கு. இது இந்த போதகர்னால தான் கொடுக்க முடியும். அப்படிதான் ஆண்டவர் இதான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஆண்டவர் பாஸ்டர் ஏதோ சாட்சி சொன்னார் சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, அவரா திடுப்புன்னு வந்துட்டு ஊழியக்காரன் வந்து நிக்கல. ஆண்டவர் இதெல்லாம் தெரிந்து கொண்டு இப்படியாப்பட்ட வார்த்தைகளை கொடுக்க இவர் ஆயத்தம் பண்ணி இந்த இடத்துல, அதனாலதான் இந்த 22 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு மேல 27 வருஷமா இந்த பர்னஸ்வாடிக்குள்ளேயே ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் அதுதான். ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த ஜனங்களுக்கு இந்த மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறிச்சு வச்சிட்டார். நீங்க எங்க போனாலும் திரும்ப ஏன் இங்க ஆண்டவர் வர வைக்கிறார்? ஆண்டவர் தெரியும் உங்களுக்கு இவர் தான் மேய்ப்பர், இவருனாலதான் உங்களை சரியா நடத்த முடியும் அப்படின்ட்டு ஆண்டவர்களை என்ன சார் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வாசிங்க அடுத்து. அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஆண்டவர் என்ன பண்ணார்? ஊழியக்காரரை நியமிச்சிட்டாரு. அவர் எப்படி நடத்துவார்? அறிவோடும் புத்தியோடும். அறிவில்லாம உங்களை நடத்தல. யாரும் வந்து என்ன செய்யற ஆண்டவர்கிட்ட ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு அட்வைஸோ வந்து ஊழியர்கிட்ட கேட்கும் போது அவர் வந்துட்டு இல்லாத பொல்லாதது உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்க போய் கேட்குறீங்க, ஃபர்ஸ்ட் நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கிறேன் பாஸ்டர். ஊழியர் என்ன சொல்ல, இப்போ உங்கள்ட்ட கையில காசு இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்பனா சரி வாங்குங்க. இல்ல உங்களுக்கு ஏற்கனவே கஷ்டம் இருக்கு, அநேக கடை இருக்கு, இது ஒரு கடன் ஆயிடுமா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஊழியக்காரர் பொறாமப்பட்டாருப்பா. ஊழியக்காரர் என்ன செய்றாரு? பொறாமையே ஊழியக்காரர் பொறாமப்படணும். அவர் உங்களுடைய மேய்ப்பர். என்னோட ஆடுகள்லாம் நல்லா இருந்தா கண்டிப்பா அவருக்கு சந்தோஷம்தான். அப்படி கிடையாது. நீங்க என்ன செய்யணும்? அவங்க போய் சொல்லலாம். அவங்களுக்கு நல்ல அட்வைஸ், நாலேஜ் கர்த்தர் கண்டிப்பா அவங்க கொடுத்துருக்குறாரு. அதனாலதான் இவ்வளவு காலங்களும் கர்த்தர் ஞானமாக இந்த ஊழியத்தை நடத்த கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. எனக்கு உரிமை எடுத்துக்கோங்க. என்னுடைய சபை, என்னுடைய ஊழியக்காரர், என்னுடைய விசுவாசியோட பிள்ளைகள், அந்த மாதிரி உரிமையா எடுத்து சபையை எழுப்புங்க, சபையை கட்டுங்க, அதுக்காக பாரப்படுங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பழுகி பெருகுகிற நாட்களில் அவர்கள் கர்த்தருடைய நீங்கள் பழுகி பெருகும்படியாக நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது தான் ஊழியக்காரரும் ஆண்டவருடைய நோக்கமா இருக்கு. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா சபையை நியமிச்சு வச்சு ஊழியக்காரர் இந்த ஜனங்களுக்கு இவங்க தான் நல்லவர், இந்த பட்ட ஒரு பிரசங்கம் தான் தேவை அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர் ஆயத்தம் பண்ண வச்சு ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களையும் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சபை எழுப்புதலுக்காக, சபையோட வளர்ச்சிக்காக, ஊழியத்தின் எழுப்புதல் ஆசீர்வாதத்துக்காக பாரப்படணும். இதுதான் ஊழியத்தோட காரியம். நம்ம இனிமே நாங்க சொல்ல மாட்டோம் சபைக்கு வாங்க, ஊழியத்துக்கு வாங்க, ஜாம் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டோம். உங்களுக்கே தெரியணும் ஏன் சபை. நம்மளே எப்படி தெரியுமா? ஏதோ ஐசக் பாஸ்டர் சபை நடத்துறாரு, இது அவருடைய சபை, அவர் இல்லைன்னா ஒரு பொண்ணு நடத்தும், அவரும் இல்லைன்னா யாரோ நடத்துவாங்க, அப்படிதான் இருக்கும். இல்லை, என்னுடைய சபை. உங்களுக்குள்ள எப்போ அந்த உரிமை வருதோ அப்பதான் நீங்க சபையை ஒழுங்கா பார்க்கணும்.